நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இறங்கு. இறங்கி வா. வினு, போலீஸ் ஏதாவது ஒண்ணு அடிச்சாங்களா? நீங்க யாரும் அத பத்தி இனிமே அவங்க கிட்ட கேட்காதீங்க. வினு, அந்த டாக்டரும் அவரோட மனைவியும் விட்டு கொடுத்ததால தான் நீ இப்ப வெளியே வந்திருக்க. இனிமே அவங்கள டார்ச்சர் பண்ணாத. அவங்கள மட்டும் இல்ல, இங்க வீட்டுல இருக்கவங்களையும் தான். அங்கிள், பயப்படாதம்மா, எந்த பிரச்சனையும் வராது. உள்ள வாங்க அங்கிள். தாசில்தாரோட பையனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நல்ல ட்ரீட் பண்ணாங்க. தாசில்தாரோட பவர் என்னன்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. வினு, நீ முதல்ல உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ இறங்குறதுக்கு முன்னாடி உன் அம்மாவோட பொசிஷனையும் ஸ்டேட்டஸையும் என்னன்னு நினைச்சு பார்க்க மறந்துடாத. தன்னோட குழந்தைங்க செய்யற விஷயத்த நினைச்சு பயந்து வாழ்ந்துட்டு இருக்க அப்பா அம்மாவோட நிலைமையை கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியவங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க என்ன செஞ்சாலும் தப்பு. அந்த ஆட்டிடியூட முதல்ல மாத்துங்க. இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த மாதிரியா இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, நாங்க எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நீங்க சொல்ற மாதிரி ஹேர் கட் பண்ணணும், தாடி வளர்க்காம ஷேவ் பண்ணணும், அப்படி எல்லா விஷயத்தையும் எங்களை கண்ட்ரோல் பண்ணி அப்படி எதுக்கு எங்களை நீங்க வளர்க்கணும்? எந்த விஷயத்துல நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண? என் புள்ள ஒரு நல்ல மனுஷன்னு மத்தவங்க சொல்லணும், அது மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். உங்களோட இந்த ஆசை தான் என்ன இப்படி இங்க நிக்க வச்சிருக்கு. வினு, பெத்த அம்மா கிட்ட இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அதை எனக்கு புரிய வைக்க வேற யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. வினு, உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது ஆர்கே அங்கிள் தான். உனக்கு இவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கும். சிட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே, எந்த ஒரு லாபமும் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்கல்ல. வினு, பாலா, பிரீத்தியும் ஜித்தும் சொன்னதால தான் இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன். சாரி. அங்கிள் இருங்க. நான் ஒன்னும் கோச்சிக்கிட்டு போலமா, தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாதுன்ற பாடத்தை நான் கத்துக்கிட்டு போறேன். இந்த குடும்பத்து மேல அக்கறையா இருந்த இன்னொரு ஆளு விருப்பத்தை அனுப்பிட்டல, இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? நீ எல்லாம் திருந்தனா இன்னும் கொஞ்ச நாள் ஜெயில தான் இருக்கணும். அப்ப என்னால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுல்ல, உங்க விருப்பப்படி வாழலாம்ல. வினு, உங்க எல்லார பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர ஒரு சின்ன முயற்சியாச்சு நீங்க பண்ணீங்களா? அடிச்சு டார்ச்சர் பண்ணி டயர்ட் ஆனதும் என்ன போடான்னு விட்டுட்டாங்க. எனக்கு தெரியும் என்ன உங்க யாருக்கும் பிடிக்கல. இப்ப அப்பா இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமை வர விட்டுருப்பாரா? என்ன அடிக்க போலீஸ்காரங்க கிட்ட விட்டு கொடுத்திருப்பாரா? வினு, வேணாம், என்ன அப்படி கூப்பிடாதீங்க. பேருக்கு மட்டும் தான் நீங்க எனக்கு அம்மாவா இருக்கீங்க. நான் எப்பவும் நாசமா போகணும், என்னை எப்பவும் தண்டிக்கணும்னு ஆசைப்படுற நீங்க என்னோட அம்மாவே இல்ல. என் வாழ்க்கையில முக்கியமான எதிரியே நீங்க தான்.
நீங்க தூங்கலையாங்க? ம் சோபனா, ம் அந்த பையனை ஸ்டேஷன் உள்ளேயே வச்சு அடிக்கன்னு சொல்லிக்கிறத நீ எதுக்கு மனசு மாறின? அப்ப இருந்த கோவத்துக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நமக்கு ஒரு புள்ள இருந்திருந்தானா இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்போம். அது ஞாபகம் வந்ததுனாலதான் அந்த பையனோட எதிர்காலத்தை நாமளா கெடுக்க வேணாம்னு நினைச்சேன். மற்றபடி வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லையே. வேற என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? நீங்க சொன்ன மாதிரி நம்மளால அந்த பையன் எதிர்காலம் கேள்விக்குறியாக கூடாது. ஹரிதாஸ் சார் அவனை ஸ்டேஷன்ல இருந்து விடவே யோசிச்சாரு. கேஸ் போடாம ஒரு நாள் முழுக்க அவர் கஸ்டடியிலே வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணாரு. அந்த பையன் மேல அவருக்கு தனிப்பட்ட கோபம் இருந்தது. நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த ஆள் கணக்கு தீர்க்க தேவையில்ல. சிஐக்கு ஆயுஸ் கெட்டிதான். ஹலோ சார். காலையில வந்து உங்களை நேர்ல பார்த்து பேசலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2 ரவுண்டு உள்ள போனதும் உடனே கால் பண்ணிடணும்னு தோணுச்சு. நம்ம நினைச்ச மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சா அவன் ஒன்னும் சரண்டர் ஆக மாட்டான். அவன் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப விவரமானவன். அடிக்கடிக்க வீரியம் அதிகமாகுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ அவன் சைக்கோவா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. வழக்கமா ஒருத்தன் எங்கள்கிட்ட அடி வாங்கினான்னா அவன் அலறி துடிச்சு என்னை விட்டுடுங்கன்னு எங்க காலில் வந்து விழுந்துருவான். ஆனா நாங்க என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் அவன் மனசை அது பாதிக்கவே இல்லை. உங்க பொண்ணு மேல அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். கவனமா இருக்க. அவனோட இப்ப இருக்கிற மென்டாலிட்டி மாறுற வரைக்கும் உங்க பொண்ணை வேற இடத்துல தங்க வைக்கிறது நல்லது. டக்குன்னு முடிவு பண்ணி அவளை சேஃபா இருக்க வைக்க இடம் பாருங்க டாக்டர். ஓகே? அந்த ஆள் என்ன சொன்னாரு? அவன் ரொம்ப டேஞ்சரான பையனா. இதுக்கு மேலேயும் நம்ம பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுவானா? அவங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. யாரு? அது அவங்கதான், அவங்க அம்மா பாலசுதா. தாசில்தார் பாலசுதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கிளியரானவங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆபீசரையே அவங்க பேச்சை மீறி எதுவும் செய்ய விட மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி தோத்து போய் நிற்கிறாங்க. அவங்க பையனை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அளவு கடந்து அன்பை காட்டினா எங்க தன் பையன் கெட்டு போயிடுவானு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துருக்காங்க. அதுக்கான ரியாக்ஷன்ஸை தான் இப்போ அவன் காட்டிக்கிட்டு இருக்கான். இனிமே பாலசுதாவால எதுவுமே பண்ண முடியாது. இனிமே அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன் ஜெயில இருந்து வெளியவே வர முடியாது. இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான்னு யோசிக்கலாம் நமக்கு டைம் இல்லை சோபனா. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். அவளுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாம கதறி எழுது என்ன பிரயோஜனம்? அப்படின்னா நம்ம என்னதான் பண்றது? ஒரு வாரத்துக்கு அவளை வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிடலாம். அப்ப அவ படிப்பு? நான் பிரின்சிபல் கிட்ட பேசி பார்க்குறேன். இல்லைன்னா வெளியூர்ல ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்துடலாம். அப்பனா ஹைதராபாத் அனுப்பி வச்சிடலாமா? அங்கதான் என்னோட தங்கச்சி இருக்கால, சுரபி. சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. நாம அதையும் யோசிக்கலாம். இப்போதைக்கு அவளை தற்காலிகமா வேற எங்கேயாவது தங்க வைக்கணும். அதுதான் சேஃப். இப்போதைக்கு அவளுக்கு தெரிய வேணாம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஹலோ. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜாவது வரும்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா உனக்காக மட்டும்தானே நான் வினுகிட்ட இப்படி அடி வாங்கியிருக்கேன். கடைசியில நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு கால் கூட பண்ணி கேட்கல. அந்த வருத்தத்துல தான் உனக்கு கால் பண்ணேன். சாரி. ஏய், நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லல நான் கால் பண்ணல. நமக்கு நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா வினு தான் நம்மள தப்பா புரிஞ்சு வச்சிருக்கான். ஏன் கெட்ட நேரம் அவனுக்கு போய் நான் இப்படி இரையாயிட்டேன். உடம்ப அசைக்க கூட முடியல. உடம்பு முழுக்க ஒரே வலி. காலேஜுக்கு கூட இனிமே என்னால வர முடியுமான்னு தெரியல.
அவ இப்போ யாரோட பேசிட்டு இருக்கா? எனக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா கால் பண்ண தைரியம் இல்ல. என் விஷயத்தை விட்டு தள்ளு. அவன் எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன்னை கண்ணத்திலே அரைஞ்சிட்டான்ல. அதுக்கப்புறம் தான் அவன் மேல எனக்கு உண்மையாவே கோபம் வந்தது. அவன் எப்படி உன்னை அடிக்கலாம்? நானும் என் மனசுல இருந்து அழிக்க முயற்சி பண்றேன். அதெல்லாம் உன்னோட பெருந்தன்மை. ஆனா உயிருக்குயிரா லவ் பண்ற ஒரு பொண்ணை எப்படி கை நீட்டி அறைய முடியும்? அவனுக்கு உன் மேல நிஜமாவே அன்பு இருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணல. எனக்கு இப்போ உனக்கு ஆறுதல் சொல்லதான் வார்த்தைகளே இல்ல. ஐயோ அம்மா, ஓ என்னாச்சு சுதீப்? ஐயோ, உடம்பு முழுக்க அப்படி எலும்பெல்லாம் உடைஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட திரும்பி படுக்க முடியல. எல்லாமே உனக்காக தானே. பரவாயில்ல விடு. சாரி சுதீப், நீ தூங்கு. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். நிஜமாவா? ஓகே, குட் நைட். குட் நைட். இந்த ராத்திரியில உனக்கு விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க? எடுத்து பேச வேண்டியதுதானே? வினுதா. ஹலோ சீதா. சீதா இல்ல, நான் அவளோட அம்மா பேசுறேன். இனிமே நீ அவளுக்கு கால் பண்ணக்கூடாது. உனக்கு அவளுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு. அம்மா, ஹலோ. காலையில ஆன் பண்ணா போதும். இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த கான்டாக்டும் இருக்க கூடாது. அந்த நம்பரை டெலீட் பண்ணிடு.
மேடம் இல்லையாம்மா? இருக்காங்க, ஆபீஸ்க்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நாம நேரா இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அபிஷியலான விஷயம் எல்லாம் அம்மா இங்க வச்சு பேச மாட்டாங்க. அது எங்களுக்கும் தெரியுமா. நாங்க இந்த பக்கமா போகும்போது சும்மா மேடமை பார்த்துட்டு போலாம் வந்தோம். நீ எங்கே கிளம்பிக்கிட்டு இருந்தியம்மா? கிளம்புமா. அம்மா, உங்களை பார்க்க 2 பேரும் வந்திருக்காங்க. உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா. நல்லா இருக்கே. இது அவங்களோட சொந்த வீடா? வாடகை தான். ஒழுங்கா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க வேலை செஞ்சிருந்தா இதே மாதிரி இன்னும் 2-3 வீடு கூட வாங்கியிருக்கலாம் ஐயா. அவளுக்கு எப்படி சம்பாதிக்குன்னு தெரியல. நீ உட்கார். மேடம் வராங்க. வணக்கம் மேடம். அபிஷியலா நான் எதுவும் உங்களை பார்க்க வரல. என்னுடைய சொந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இப்ப கிளம்பிடுறேன். நான் ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. வண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மேடம். என்ன மாதிரி ஒரு ஆளு உங்க ஆபீஸ்க்கு வந்து மத்தவங்களுக்கு முன்னாடி காலை பிடிச்சி கெஞ்சிறது அநாகரிகமா இருக்கு மேடம். அதனாலதான் இங்க வந்து உங்க காலில் விழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் மேடம். சரி, உட்காருங்க. மேடம், வேலூர்ல இருக்க இடத்த ஏலம் எடுத்து அங்க டவுன்ஷிப் கட்டுறதுக்கான வேலைகளை பாக்குறது நான் தான். உங்களுக்கும் அது தெரியல மேடம். அது 500 கோடிக்கான ப்ராஜெக்ட். இடத்த ஏலம் எடுத்ததும் ரோடு போட்டதும் மண்ணல்னதும் எல்லாம் சேர்ந்து இப்பவே 50 கோடிக்கு மேல போயிருச்சு. ஜனங்க போராட்டம் பண்றங்கிறதுக்காக நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணா எப்படி மேடம்? அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க மேடம். நீங்க யாருக்கெல்லாம் பினாமியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இங்க தாசில்தாரா இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. பணக்காரங்களுக்கும் ஆடம்பர விரும்பிங்களுக்காக ஹைடெக் காலனிகளும் சூப்பர் ஹைப்பர் மார்க்கெட் வரத்துக்கு நான் ஒன்னும் எதிரி கிடையாது. எல்லா வகையும் சேர்ந்த ஆளுங்களுக்கு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரிய பெரிய ஷாப்பும் மாலும் வரும்போது சின்ன சின்ன கடையை நடத்தி வாழ்றவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிடும். அங்க இருக்கவங்க என்ன உதவி கேட்டாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மேடம். தலை மேல மழையா கொட்டுற தண்ணி தான் தாழ்வாரத்துல குடிநீரா வந்து சேருது. மழையை இடிச்சுட்டா குடிநீருக்கு பஞ்சவரம் சொல்றது உண்மைதான். அது 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் மேடம். இயற்கை வளங்களை ஒரேடியா அழிச்சிட்டு வர ப்ராஜெக்ட தான் இப்ப நீங்க நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நகரசபை அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதுவரைக்கும் வந்த வேலைங்களை நீங்க செஞ்சிட்டீங்க. அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுருங்க. மேடம் மேடம், உங்களை மாதிரி எதுக்கும் ஒத்து வராத ஆபீசர்களால தான் இந்த ஊருக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது. இப்போ நடக்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும் ஏற்படுற வளர்ச்சி. பொதுஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு, விவசாயிங்களுக்கு, தொழிலாளிங்களுக்கு நீங்க என்ன வளர்ச்சி செஞ்சு கொடுக்க போறீங்க? அவங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும் அவங்களும் அந்தஸ்தா வாழ அப்படி என்ன ப்ராஜெக்ட் நீங்க கையில வச்சிருக்கீங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க வேலை போட்டு கொடுக்குறோம் மேடம். சொந்த குடும்பத்தோட குடிநீர் ஆதாரத்தையும் வளர்ச்சியும் கெடுத்துட்டு நீங்க பிச்சை போடுற வேலை அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க யாரும் அடிமையா வாழ விட மாட்டேன். மேடம், நீங்க சொன்னீங்கல்ல நான் ஒரு பினாமியா இருக்கேன்னு. ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் பொருளாதார சப்போர்ட்டும் உள்ள ஒரு ஆளு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. சில இடங்கள்ல நாம வளைஞ்சு கொடுக்கலன்னா நீங்க தான் மேடம் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க. இந்த பதவிக்கு வந்ததால வாழ்க்கையில எல்லாமே சொந்தமாயிடுச்சு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட என்ன திரும்ப நஷ்ட கணக்கு சொல்லி என்ன பயமுறுத்த பார்க்காத. பெரிய ஆபத்தை விலை கொடுத்து வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்டு போலாம் தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க உங்க முடிவை மாத்திக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த வாய்ப்பு இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். வாயா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.